ஸோ புத்தேரியில இருக்க இந்த ஓல்டேஜ் ஹோம் உங்க வீட்ல அப்படி யாராவது இருந்தால், நாங்க வந்து அம்மா, அப்பாவ தனியா விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்கு. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து புத்தேரியில இருக்கக்கூடிய பரிமளா பத்மநாபன் ஓல்டேஜ் ஹோம கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா அதே சமயத்தில இவங்க முடியாதவங்கன்னா, ரொம்ப முடியாதவங்க, சில பேஷண்ட்ஸா இருக்கவங்களையும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பேருக்கு மேல இங்க இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவைய 13 ஆண்டு காலமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா செய்றாங்க. ஸோ உங்க வீட்ல யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், இந்த மாரி எங்க வீட்ல ஒரு ரொம்ப வயது முதிர்ந்தவர் ஒருத்தர் இருக்காரு. என்னால பார்த்துக்க முடியல சூழ்நிலை காரணமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஒரு சிறந்த இடமாக இந்த பரிமளா பத்மநாபன் ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்கும். நீங்க அப்ரோச் பண்ணுங்க. டெஃபினட்டா லைஃப்ல அவங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஸோ தொடர்ந்து இவங்களுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ மகாலட்சுமி ஷீரடி சாய்பாபா ட்ரஸ்ட் அந்த யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த கோயிலுக்கும் வாங்க. இங்க பொத்தேரியில இருக்கிறவங்க கோயிலுக்கு வாங்க. ஒரு நல்ல தரிசனம். நல்ல உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். அதாவது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். அப்படி கஷ்டங்கள் எல்லாம் மனசுலேருந்து போகணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல தியானம் செய்யணும். ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்முடைய மனசையே மாத்தும். நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸிங்கா இருக்கும். அத நீங்க இங்க வந்து செய்யறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இடம். ஸோ மறக்காம வாங்க. அண்ட் தொடர்ந்து உங்க யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்திற்குரிய புத்தேரி பரிமளா பத்மநாபன் ஓல்ட் ஏஜ் ஹோம் வாழ்க வளமுடன்.